எல்லாரும் எப்படி இருக்கீங்க? Cook with Comali Vidyullekha பண்ண Honey Garlic Chili Cauliflower தான் இன்னைக்கு பண்ண போறோம். வாங்க எப்படி பண்ணலாம்ன்றதை பார்க்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், 2 ஸ்பூன் சில்லி பவுடர், 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1 ஸ்பூன் மிளகுத்தூள், 1 ஸ்பூன் சோம்புத்தூள், உப்பு கொஞ்சம் எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு மைதா, 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர். அது கூட ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. ஒரு பிஞ்ச் ஃபுட் கலர் எடுத்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இது கூட நான் நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவரை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் வச்சிடலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ இந்த காலிஃப்ளவரை நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரியே எல்லா காலிஃப்ளவரையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்தது ஒரு பேனில் பட்டர் போட்டு அந்த பட்டர் மெல்ட் ஆன உடனே ஒரு 4-5 பூண்டு பல்லை குட்டி குட்டியாக கட் பண்ணி அதில் ஃப்ரை பண்ணிக்கலாம். பூண்டு கொஞ்சம் ஃப்ரை ஆன உடனே சோயா சாஸ் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. டொமேட்டோ சாஸ் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து அது கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இதில் ஃப்ரை பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவர்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு ஹனி சேர்த்துக்கோங்க. ரொம்பவே டேஸ்ட் அருமையாக இருந்தது. கொஞ்சம் ஸ்வீட்டாக காரமாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். இதுக்கு மேலே கொஞ்சமாக ஸ்ப்ரிங் ஆனியன் சேர்த்துக்கலாம். கடைசியாக இதுக்கு மேலே கொஞ்சமாக எள்ளு சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட ஹனி கார்லிக் சில்லி காலிஃப்ளவர் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். சூப்பராக இருந்தது. குக் வித் கோமாலிலையும் செஞ்சாங்க, அதே மாதிரி நானும் செஞ்சு பார்த்தேன். ரொம்ப அருமையாக இருந்தது. இந்த டிஷ் குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னுடைய சேனல் ஃபுட்க்கு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.